உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடிடுவேன். உம்மை பாடாமல் நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ள சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூயாவியானவராலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் காலை வாழ்த்துதல்களும் உரித்தாகுக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவதற்கு எப்படிப்பட்ட அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாமின் வாழ்விலிருந்து தியானித்தோம். ஆபிரகாமை கர்த்தர் பலப்படுத்தி 99 வயதாய் இருக்கையில் தேவன் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணி 25 ஆண்டுகள் கழித்து 24 ஆண்டுகள் கழித்து வாக்குத்தத்தத்தின் பலனை வல்லமையோடு ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருந்தான் என்கின்ற ஒரு காரியத்தையும் நான் இங்கே சொல்லாமல் விட்டுவிடுவதற்கு என் இருதயம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம், ஒரு காரியத்துக்காக தேவனிடத்தில் வல்லமையை கேட்கிறோம். தேவன் தன்னுடைய வல்லமையை தருவதற்கு நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபட சொல்லுகின்றது. விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அந்த விசுவாசத்திற்குரிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டியதும் அவசியம் என்பதை இந்த கால வேளையில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் கடந்த மாதத்தில் தியானித்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று. நாம் புது பலன் அடைந்து தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டால் தான் புது பலன் அடைய முடியும். ஸோ தேவ வல்லமை யாருக்கு கிடைக்கும் என்றால் காத்திருக்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆபிரகாம் காத்திருந்தான். ஆபிரகாமினுடைய காத்திருப்பு குறித்த காலத்தில் தேவன் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவர் என்று விளங்க பண்ணினார். ஆமேன், ஹல்லேலூயா. ஷாந்துரு பஹர திரபா ரிபாபா ரிமா கரபா ரிக்கபால பௌடல ரியாதர லபோஷியா சாக தரகத நிதாத்தொருபி லீபரக்க தரபா இந்திரியாங்கல ருபாக்கர பௌதல ரியாந்தர லபோஷ. பரிசுத்தாவியானவர் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறான், நீ காத்திருப்பாய் என்றால் நீ முழு பலன் அடைந்து எழும்புவதற்கு நான் உன்னை வல்லமையால் நிரப்புவேன் என்று சொல்லி. அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை நமக்காக எதையும் செய்து முடிக்கும் வல்லமை, சகலத்தையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தம்மை குறித்து சொல்லும் பொழுது அப்படித்தான் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகவே இந்த கால வேளையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்து நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதற்காக காத்திருக்குதலும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்போ
யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை வெட்கமடைய விடாதபடி வல்லமையால் நிரப்புவதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உண்டாகிற பலன் உங்களுக்குள்ளே பூரணப்படும்படியாய் இந்த காலவேளையில் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். காத்திருங்கள், பலனடைந்து கழுகை போல எழும்புங்கள். தேவ வல்லமையினால் உயரப்பறந்து உன்னத அனுபவங்களிலே வளர தேவன் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான அதிகாலை பொழுதுல ஆண்டவரே, ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்று விசுவாசித்தது மாத்திரம் அல்ல, அதற்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான். நாங்களும் அப்பா காலதாமதங்களை குறித்து கலங்கி சோர்ந்து போய் தூரம் போய் விடாதபடிக்கு தேவனே எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உடைய இரக்கங்கள் ஒவ்வொருவருடைய காத்திருப்புக்கும் ஏற்ற பலனை வல்லமையாய் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஆபிரகாமை வல்லமைப்படுத்தின கர்த்தர் இந்த பிள்ளைகளையும் வல்லமைப்படுத்தும். ஆபிரகாம் குறித்த காலத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின்படியே தனக்கு ஒரு குமாரனை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வல்லமைப்படுத்தினீர். வல்லமையால் சாராளுடைய கர்ப்பத்தை நிறைத்தீர். ஆபிரகாமினுடைய கர்ப்ப உறுப்புகளை பலப்படுத்தினீர். இந்த நாளிலும் கூடப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதபடி இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள் எங்குண்டானாலும், யார் இந்த வார்த்தைகளை கேட்பார்களானாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிற தேவ வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும். இந்த நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய திருவுறவு ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நித்திய ஜீவன் உங்களோடும் அருமையான இயேசு கிறிஸ்துவின் வருகை நோக்கி இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு நிலைத்தும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.